ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா மாவோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வர்றதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பிசையுமோ அதே பதத்துக்கு பிசைஞ்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையே பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி முட்டைகளை எல்லாம் நம்ம சின்ன பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு. இதையும் நம்ம நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை வாசத்துக்காக இதையும் நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டைய அதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமா உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில்ல நல்லா வேக விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நம்மளுடைய உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை மாத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற வைங்க. இதுக்கப்புறமா இந்த கோதுமை மாவுல நம்ம எவ்வளோ உருண்டைகள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியமா ஒரு சின்னதா ஒரு 10 உருண்டை வர மாதிரி நம்ம ஒரு உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல செஞ்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம். பேச்சுலரும் இதைய வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. இப்ப உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகள்ல கொஞ்சமா மாவு சேர்த்து நம்ம நைஸா நல்லா லேசா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதையே நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகள்லயும் இதே மாதிரி நம்ம நைஸா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. மோமோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மோமோஸ்க்கு எப்படி இது பண்றாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவை சுருக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கவர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகள்லையும் உள்ளுக்குள்ளார இந்த முட்டை மசாலா வச்சுட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஈஸியான ஸ்நாக்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. 3/4 ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டும் அருமையா இருக்கும். பாருங்க, இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகள்லையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்காக மறுபடியும் கூட ஒண்ணு எப்படி செய்யறதுங்கிறத நான் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி
பண்ணி வச்சிட்டோம்னா பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுட்டு இதைய ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆயில் தேவைப்படாது. நான் இப்போ ஒரு 3 தேய்ச்சி வச்சிருக்கிற 3 ரெசிபியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரிப்ஸி கிடைக்கும். ஒரு 2 முறை இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே படாது. குழம்போ சட்னியோ நமக்கு எதுவும் தேவைப்படாது. வெறுமனே சாப்பிடலாம். மறுபடியும் நம்மகிட்ட இருக்கிற ரெசிபியை பொரிக்கிறதுக்கு ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதே ஆயிலில் மீதமுள்ள எல்லா ரெசிபிகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய நியூ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உள்ள பாருங்க, நல்லா ஸ்டஃபிங் எல்லாம் வெந்து நமக்கு குழம்பே தேவையில்லை. இதை அப்படியே வெறுமனே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.